ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம மௌரியருக்கு பின் இந்தியா அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மகாஜனபதத்துக்குள்ள சந்திரகுப்த மௌரியரை பற்றி பார்த்தோம். அதுதான் மௌரியர்கள் அப்படிம்பாங்க. மௌரியருக்கு பின் இந்தியா அப்படிங்கிறதுல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குஷான பேரரசு மௌரியர்களின் வீழ்ச்சிக்கு பின் இந்தியாவில் நிறுவப்பட்ட வலிமையான பேரரசு தான் இந்த குஷானா பேரரசு. யூச்சி என்ற இனக்குழுவின் ஒரு உட்பிரிவினரே இந்த குஷானர்கள். யூச்சி என்ற ஒரு இனக்குழுவின் உட்பிரிவினரே இந்த குஷானர்கள். இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் குஷான அரசை முதலாம் காட்பீசஸ் கிபி 1ஆம் நூற்றாண்டில் நிறுவினார். இவருக்கு பின் வந்த 2ஆம் காட்பீசஸ் பஞ்சாபையும் கங்கை சமவெளியும் கைப்பற்றினார். கங்கை சமவெளி, இந்த பஞ்சாப், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. மேப்பில் பார்க்கணும். உங்களுக்கு மேப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற எதாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் மேப்பை பார்க்காம இந்த பஞ்சாப்பும் கங்கை சமவெளியும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த பஞ்சாப் கங்கை சமவெளியை கைப்பற்றினார் அப்படிங்கிறத உங்களுக்கு மனப்பாடமாக தான் தெரியும். ஆனால் மேப்பை பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சு படிப்பீங்க. அதனால் மேப்பை பார்க்க ஆரம்பிங்க. கனிஷ்கரை பற்றி பார்க்கலாம். 2ஆம் காட்பீசஸ், முதலாம் காட்பீசஸ் கிபி 1ஆம் நூற்றாண்டில் இந்த குஷான பேரரசை நிறுவியிருக்காரு. 2ஆம் காட்பீசஸ் பஞ்சாபையும் கங்கை சமவெளியும் கைப்பற்றியிருக்காரு. அடுத்ததாக கனிஷ்கரை பற்றி பார்க்கணும்னா 2ஆம் காட்பீசஸ் இறந்த பின் கனிஷ்கர் குஷான அரியணையை கைப்பற்றினார். கனிஷ்கர் குஷான வம்சத்தின் தலை சிறந்த மன்னராக விளங்கினார். இவர் கிழக்கில் பாடலிபுத்திரம் வரை படையெடுத்தார். சாக சத்திரபர்களை அடிபணிய வைத்தார். சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் தான் இந்த கனிஷ்கர். முதல் போரில் புகழ்பெற்ற சீன தளபதி பான்ஷோ என்பவனிடம் தோல்வியுற்றார். ஆயினும் 2வது போரில் வெற்றி பெற்றார். இதனால் காஷ்கர், யார்கண்ட், கோடான் ஆகிய மத்திய ஆசிய பகுதிகளை தனது பேரரசுடன் இணைத்தார். புருஷபுரம் என்ற பெஷாவரை புதுநகராக உருவாக்கி தன் தலைநகராக்கினார். பின்னர் பௌத்த சமயத்தில் ஈடுபாடு கொண்டார். 4வது பௌத்த மாநாட்டில் காஷ்மீரில் கூடினார். இதில் புகழ்பெற்ற பௌத்த அறிஞரான வசுபந்து, அஸ்வகோஷர், நாகார்ஜுனர் போன்றவர்கள் பங்கேற்றனர். இம்மாநாட்டில்தான் மகாயான பௌத்த சமய பிரிவு தோன்றியிருக்கு. மகாயான பௌத்த சமயத்தை பரப்புவதற்காக துறவியர் குழுக்கள் திபெத், சீனா போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. மகாயானம், ஹீனயானம்னு புத்தம் படிச்சிருப்போம். புத்தத்திலேயே சமணம் புத்தம்னு 2வது பாடமும், அதோட சமகாலம்தான் புத்தம் சமயத்தோட சமணத்தோட சமகாலம்தான் இந்த மௌரியர்கள். இந்த மௌரியருக்கு பின்னாடி மகாயானம் பௌத்த சமயத்தை பரப்புவதற்காக துறவியர் குழுக்களை திபெத், சீனா போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டதுன்னு மகாயான பௌத்த அறிஞரான அஸ்வகோஷரால் வடமொழியில் புத்த சரிதம், சூத்திர அலங்காரம் போன்ற நூல்கள் இயக்கப்பட்டிருக்கு. யாரால? அஸ்வகோஷர் என்ன அறிஞர்? பௌத்த அறிஞர், மகாயானத்தோட பௌத்த அறிஞர். வசுமித்திரர் மகா விபாஷா என்ற சாத்திர நூலை தொகுத்தார். நாகார்ஜுனர் தத்துவ நூல்களை எழுதினார். மகா விபாஷா. மருத்துவ அறிஞர் சரகரும் கிரேக்க கட்டடக்கலைஞர் வல்லுனர் எஜிலாஹும் கனிஷ்கர் அரசவையில் இடம்பெற்றுள்ளன. யார்? மருத்துவ அறிஞர் சரகர், கிரேக்க கட்டடக்கலை வல்லுனர் எஜிலாஷும் அப்படிங்கிறவர். அடுத்ததாக இந்திய கிரேக்க நுட்பங்கள் இணைந்த காந்தார கலையினால் புத்தர், பௌத்தத்துடன் தொடர்புடையோரின் புதிய சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. பௌத்த சமயத்தின் மீது அவருக்கு இருந்த ஈடுபாட்டாலும் பௌத்த சமயத்தை பரப்ப அவர் மேற்கொண்ட முயற்சிகளாலும் இவர் 2ஆம் அசோகர். யார் 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னா கனிஷ்கர் தான் 2ஆம் அசோகர். கனிஷ்கர் பதவிக்கு வந்த ஆண்டினை முதன்மையாக வைத்து சகாப்தம் என்னும் புதிய கால கணக்கீட்டு முறை உருவாயிற்று. இதனால தான் கிமு 1ஆம் நூற்றாண்டு இருக்குல்ல, சாகா நாள்காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சாகா ஆண்டு கிபி 78 தொடங்கியிருக்காங்க. ஏன்னா கனிஷ்கர் அப்போலேருந்து பயன்படுத்தியதுனால, அப்போ தான் கால கணக்கீட்டு முறை உருவானதுனால. அவரது கூடாரத்திலேயே சதிகாரர்களால் கொலை செய்யப்பட்டார். இவருக்கு பின் குஷான பேரரசு வீழ்ச்சியடைந்தது. இவர் எப்படி இறந்திருக்காரு? சதிகாரர்களால் கொலை செய்யப்பட்டிருக்காரு. குப்த பேரரசை பற்றி பார்க்கலாம். குஷானா பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு மகதத்தில் பாடலிபுத்திரை தலைநகராக கொண்டு உருவான பேரரசு தான் இந்த குப்த பேரரசு. முதல்ல
முதல்ல பண்டைய காலம். பண்டைய காலத்தில் ஒரு 4 காலத்தை பற்றி பார்ப்போம். அது என்னென்ன? கற்காலம், கற்காலம், அப்புறம் புதிய கற்காலம், அப்புறம் இரும்பு காலம், அடுத்ததாக வேளாண் தொழில் புதிய காலம், அடுத்ததாக சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பார்த்துருப்போம். அடுத்தது வேத காலத்தை பற்றி பார்த்துருப்போம். வேத காலத்தை முடிஞ்சு நாம் புத்தம் மற்றும் சமணம் பார்த்துருப்போம். அந்த புத்தம் மற்றும் சமணத்துக்கு இணையாக வந்தது தான் சமகாலம் தான் இந்த மௌரியர். மௌரியருக்கு பின் யாருன்னா குஷானர். முதலாம் காட்பீசஸ், இரண்டாம் காட்பீசஸ், கனிஷ்கர், அடுத்ததாக குப்த பேரரசு. இது தெரியணும். பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு இந்த குப்த பேரரசு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. குப்த வம்சத்தின் முதலாவது மற்றும் முக்கிய மன்னராக இருந்தவர் தான் முதலாம் சந்திரகுப்தர். இவரது ஆட்சியின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் குப்த யுகம் என்ற கால கணக்கீடு புகுத்தப்பட்டது. முதலாம் சந்திரகுப்தருக்கு பின் பட்டத்திற்கு வந்த சமுத்திரகுப்தரது படையெடுப்பு வெற்றிகளை அலகாபாத் விரிவாக குறிப்பிடுகிறது. வங்காளத்திலிருந்து, அதாவது வங்காளத்திலிருந்துனா மேற்குவங்கத்திலிருந்து மேற்குவங்கம் சிந்து நதி வரையிலும், இமயமலையிலிருந்து விந்திய மலை வரையிலும் பேரரசு விரிவாக்கப்பட்டிருக்கு. விந்திய மலை, சாத்பூரா மலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? நர்மதை தபதி அந்த இரண்டுக்கு நடுவில் ஓடுறது. விந்திய மலைனா நர்மதைக்கு மேலே இருக்கிறது. அதை ஞாபகம் வச்சுங்க. 9 வட இந்திய அரசுகளையும் 11 குடியரசு குழுக்களையும் 12 தென்னிந்திய அரசுகளையும் போரில் இவர் வென்றதாக அலகாபாத் கல்வெட்டு குறிப்பிடுது. அலகாபாத் கல்வெட்டை பொறிச்சவர் யாருன்னா இவரது அமைச்சர் ஹரிசேனர் ஆவார். சமுத்திரகுப்தருக்கு பின் வந்த இரண்டாம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தருக்கு பின் இரண்டாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற அரசராக போற்றப்படுகிறார். இவர் படையெடுத்து வந்த வேற்று நாட்டவரான சாகர்களை வென்று உஜ்ஜயினி நகரை கைப்பற்றினார். என்ன நகர்? உஜ்ஜயினி. ராமாயணம், மகாபாரதம் போன்றவையும் 18 புராணங்களும் இவர்கள் காலத்தால் தான் தொகுப்பட்டிருக்கு. பஞ்சதந்திர கதை இயற்றப்பட்டிருக்கு. காளிதாசர், பாசர், விசாகதத்தர் போன்ற புகழ்பெற்ற வடமொழி புலவர்கள் பலர் குப்தர்களால் போற்றப்பட்டிருக்காங்க. அடுத்தது சமஸ்கிருத மொழி ஆட்சி மொழி ஆயிற்று. விஷ்ணு, சிவன், துர்கை போன்ற இந்து கடவுளருக்கு சிறு சிறு கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. அஜந்தாவில் உள்ள சில பௌத்த குகை சிற்பங்களும் ஓவியங்களும் குப்தர் காலத்தவை. ஆரியபட்டர், வராகமிகிரர் போன்ற புகழ்பெற்ற வானியல் அறிஞர், கணித அறிஞர்களும் சரகர், சுஷ்ருதர், தன்வந்திரி போன்ற மருத்துவ அறிஞர்களும் குப்தர் காலத்தவர்களே. 1500 ஆண்டுகளாய் துருபிடிக்காமல் இன்றும் பொலிவுடன் இருக்கும் மெக்ரோலி இரும்பு தூள் கல்வெட்டு இந்த குப்தர் காலத்தது தான். குமாரகுப்தர் காலத்தில் தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் சமூக அமைப்பில் ஜாதி முறை மிகவும் கடுமையாயிற்று. இங்கே குப்தர்களோட பொற்காலம்னு சொல்லப்படுது. அந்த காலத்திலேயே ஜாதி முறை கடுமையாக இருந்திருக்கு. அசோகர் காலத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு வந்த உயிர்பலி வேள்விகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டிருக்கு. சிவன், சக்தி, விஷ்ணு, குமரன்னா முருகன் வழிபாடுகள் பெருகியிருக்கு. இந்து கடவுள்களுக்கு கோயில்கள் குப்தர் காலத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. குப்தர் காலம் பொற்காலம் என கருதப்படுகிறது. புஷ்யமித்திரர், ஹூனர் போன்ற அந்நியர் படையெடுப்புகளால் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. யார்? ஹூனர்களோட படையெடுப்பு. புஷ்யமித்திர சுங்கா அப்படிங்கிறவர் படையெடுத்திருப்பார். அவருடைய காலத்தில் தான் இந்த குப்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. புகழ்பெற்ற சீன பயணி பாக்யான் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவின் பௌத்த தலங்களை காண வந்தார். யாரோட தளத்தில்? இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில். ஹர்ஷர் பேரரசு. குப்த பேரரசோட வீழ்ச்சிக்கு பிறகு அந்நியர் ஹூனர் படையெடுப்புகளால் சீர்குலைந்த வட இந்தியாவில் மீண்டும் ஒரு பேரரசை உருவாக்கியவர் தான் தானேஸ்வரத்தின் அரசர் ஹர்ஷவர்தனர். இந்த ஹர்ஷர் தன் அண்ணனை கொன்ற சாசாங்கனுடன் நீண்ட காலம் போர் புரிந்தார். இதில் இவருக்கு காமரூபம்னா அது அஸ்ஸாமை தான் குறிக்குது. அஸ்ஸாமோட மறுபேர் தான் காமரூபம். மன்னன் பாஸ்கரவர்மன் உதவி செய்தார். சாசாங்கனோட நீண்ட காலம் போர் புரிந்தார். இந்த சாசாகனை தோல்வியடை செய்வதற்கு பாஸ்கரவர்மன் உதவி செஞ்சிருக்காரு. சாசாங்கன் இறந்த பிறகு வங்க அரசின் பெரும்பகுதியை தன் அரசுடன் இணைத்து கொண்டார். அத்துடன் தனது தங்கை ராஜஸ்ரீயின் வேண்டுகோளுக்கு இணங்க கன்னோசிக்கும் மன்னனானார். இதற்கு பின்னர் கன்னோசியே ஹர்ஷரது தலைநகராக விளங்கியது. மாலவம், சிந்து, ஒரிசா பகுதிகளையும் ஹர்ஷர் வென்றிருக்காரு. தென்னிந்தியாவை கைப்பற்றவும் இவர் முயன்றார். ஆனால் அதில் இவர் வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசி இவரை தோற்கடித்தார். பௌத்த துறவியான ராஜஸ்ரீ, சீன அறிஞர் யுவான் சுவாங் ஆகியோர்களால் ஹர்ஷர்
பௌத்தத்தின் பால் ஈர்க்கப்பட்டார். கன்னோசியிலும் பிரயாகையிலும் இவர் மிகப்பெரிய அளவில் சமண மாநாடுகள் நடத்தினார். இவற்றில் பௌத்த அறிஞர்களுடன் பிற மத அறிஞர்களும் பெருமளவில் பங்கேற்றனர். தனது செல்வங்கள் அனைத்தையும் இம்மாநாடுகளின் இறுதியில் துறவிகளுக்கும் அறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாரி வழங்கியவர் தான் இந்த ஹர்ஷர். அடுத்ததா பௌத்த பல்கலைக்கழகமான நாலந்தா ஹர்ஷரது ஆதரவால் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெற்றது. இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானவர்கள் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்க வந்திருக்காங்க. ஹர்ஷர் இடைவிடாது பயணம் செய்து மக்களின் குறைகளையும் தேவைகளையும் கேட்டறிந்து நல்லாட்சி புரிந்தார். கலை, இலக்கியம் போன்றவற்றிற்கு ஆதரவு அளித்தார். இவரது அமைச்சரான பாணர் சமஸ்கிருத அறிஞர் ஆவார். இவர் ஹர்ஷசரிதம் என்னும் நூலை இயற்றியுள்ளார். ஹர்ஷர் வடமொழியில் புலமை பெற்றவர். இவர் நாகநந்தம், ரத்னாவளி, பிரியதர்ஷிகா என்னும் நூல்களை படிச்சிருக்காரு. இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியோட இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அடுத்ததா ஹர்ஷர் தானேஸ்வரங்கிற இடம் பார்த்துக்குங்க. தானேஸ்வரம், கன்னோஜ், பிரயாகை, வைஷாலி, பாடலிபுத்திரம், இந்த அஸ்ஸாம்ங்கிற காமரூபம், நர்மதைக்கு மேலே தான் விந்திய மலை, நர்மதைக்கும் தபதிக்கும் நடுவில் இருக்கிறது சாத்புரா மலை வரும். அடுத்து கலிங்கம், சாளுக்கிய, கிருஷ்ணர் இதெல்லாம் சமகாலத்தவர். பாருங்கள், பேரரசோட எல்லை அந்த புள்ளியாக டாட்டாக இருக்குல்ல, அதுதான் அவருடைய எல்லை. அடுத்ததாக சீன நாட்டை சேர்ந்த பௌத்த துறவியான யுவான் சுவாங் இவரது காலத்தில் இந்தியாவிற்கு வந்திருக்காரு. கன்னோசி, பிரயாகை, நாலந்தா, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல இடங்களுக்கும் இவர் செஞ்சுட்ருக்காரு. அரசவையிலும் சிறிது காலம் இவர் இருந்திருக்காரு. இவர் எழுதிய சியூக்கி எனும் பயண நூல் அன்றைய இந்தியாவை பற்றியும் பௌத்த சமயத்தை பற்றியும் செய்திகளை தருகின்றது. இஸ்லாமியர் படையெடுப்புக்கு முன் இந்தியாவில் இருந்த கடைசி பேரரசு ஹர்ஷருடைய பேரரசு தான். அடுத்ததாக இந்த கோடிட்ட இடங்கள் நேர்ப்புக. குஷான அரசை நிறுவியது யாருன்னா முதலாம் காட்பீசஸ். புத்த சரிதம் என்ற நூலை எழுதியவர் அஸ்வகோஷர். கணிசர் காலத்து மருத்துவ அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சரகர் தான் கணிசர் காலத்து மருத்துவ அறிஞர். தானேஸ்வரத்தின் அரசர் யார் அப்படின்னா முதல்ல இருந்தது இந்த ஹர்ஷர் தான். குப்தர் காலம் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததா கனிஷ்கரின் தலைநகரம் பெஷாவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பெஷாவர் அப்படிங்கிறதோட இன்னொரு பெயர் தான் புருஷபுரத்தை தலைநகராக உருவாக்கி தான் இவர் ஆண்டிருக்காரு, அதனால் அது சரி. அடுத்ததாக சியூக்கி என்ற நூலை எழுதியவர் யுவான் சுவாங், அதுவும் சரிதான். அடுத்தது கிரேக்க கட்டடக்கலை வல்லுநர் எஜிலாஸ் அப்படி கிடையாது, எஜிலாஸ் ஹூம்னு வரும். இங்கே எஜிலாஸ்னு கொடுத்துருக்காங்க, அதனால் எஜிலாஸ் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் அல்லது தவறாக இருக்கும். எஜிலாஸ் ஹூம் தான் புக்கில் கொடுத்துருக்கு. மெக்ரோலி இரும்பு தூண் குப்தர் காலத்தை சேர்ந்தது, இது சரிதான். மெக்ரோலி இரும்பு தூண் 1500 ஆண்டுகள் வரைத்து. சூத்திர அலங்காரம் என்னும் நூலை எழுதியவர் அஸ்வகோஷர், இது சரியா தவறா அப்படின்னு பார்த்தோம்னா சரிதான். அடுத்ததாக பொறுத்துக்க 4வது புத்த மாநாடு கனிஷ்கரோட காலம் கிபி 78 to 101. அடுத்ததாக சமுத்திரகுப்தரின் காலம் கிபி 335 to 375. பாணர் இந்த 9 பாருங்கள். முதலாம் காட்பீசஸ் குஷான வம்சத்தை நிறுவியவர். நாலந்தா பல்கலைக்கழகம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குமாரகுப்தர். 2ஆம் அசோகர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கனிஷ்கர். குஷானர் யார் அப்படின்னா அதுவும் கனிஷ்கர் தான் வரும். குஷானர் அப்படின்னு வந்தால் யூச்சி இனக்குழு தான் குஷானர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்ஷர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரியதர்ஷிகா அப்படின்னு இருக்குல்ல, அது பாணர் ஹர்ஷசரிதம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.